ஹாய்! இன்றைக்கி எங்கள் அப்பா ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, கூடவே நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி போல் இந்த மாதிரி வணக்கி விட்டுறலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு வணக்கி விட்டுறலாம். வணக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள், முட்டை மசாலா, சிக்கன் மசாலா, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா ஒரு நிமிஷம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி கிளறி விட்டோம்னா முட்டை சீக்கிரமே உடஞ்சி நல்லா மசாலா கூட சேர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா முட்டை மசாலா கூட கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்மளோட முட்டை சாதம் ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடிக்கடி எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எனக்கும் என் தம்பிக்கும் இந்த சாப்பாடு செஞ்சு தருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.